Hello friends, welcome back to Village Food Hunter. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல செய்ய போறோம் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பாஸ்தா வேக வைக்க போறோம். நான் 100 கிராம் பாஸ்தா எடுத்துர்க்கேன். அதுக்கு 1 லிட்டர் தண்ணி தேவைப்படும் வேக வைக்கிறதுக்கு. நான் இந்த பிராண்ட் தான் எடுத்துர்க்கேன், வீக் ஃபீல்ட்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பிராண்ட்ல பாத்தீங்கன்னா டைம் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். இந்த பிராண்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பாஸ்தாக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். இது குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 10 to 12 minutes ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பை போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 12லேருந்து 13 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு 30 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. அம்மிக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது வெந்திருக்கா இல்லையான்னு. இப்போது இதை நம்ம வெடிக்கட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வெடிக்கட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த தக்காளி எடுத்துக்கலாம். அதை தோலை நீக்கிட்டு மேலே இருக்க காம்பை கட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், நல்லா பேஸ்ட் மாதிரி. டொமேட்டோ பியூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெட் சாஸ் செய்ய போகிறோம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஹீட் ஆன அப்புறம் ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா தக்காளியை, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாகலாம் தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணணும். லைட்டாக ட்ரை ஆன அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இது மாதிரி ஆகிடும். இந்த டைமில் வந்து பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் இது 3த்தையும் ஆட் பண்ணி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டீஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விட்ருவோம். ஒரு 2 நிமிஷம் ஆன அப்புறம் டொமேட்டோ கெச்சப்பை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வரும்போது கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் குக் ஆனால் போதும் கேப்சிகம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு பதம் வந்தால் போதும். இப்போ இது ரெட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மெல்ட் ஆன அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிளறி விடுங்க. மைதா வந்து அடி பிடிக்கூடாது, கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த அளவு பதம் வரணும். பாருங்கள், இந்த அளவு பதம் வரும்போது 250 ml வந்து பால் எடுத்துருக்கேன். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், பாலை மொத்தமாக போட்டு ஆட் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு வந்த அப்புறம் கடைசியாக சீஸ் ஸ்லைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சீஸ் ஸ்லைஸ் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துட்டு வரும். ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒயிட் சாஸையும் ரெட் சாஸையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்குன்னு. இந்த அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். இந்த டைமில் வந்து பாஸ்தாவை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பாஸ்தாவை, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சாஸ் வந்து எல்லா பாஸ்தாலையும் கரெக்டாக படணும், அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரெஸ்டாரண்ட் போகாதே வீட்லேயே சூப்பராக பாஸ்தா செஞ்சு சாப்பிட்லாம் வீட்லேயே. வாங்க இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம பாஸ்தா வீட்லேயே செஞ்சிட்டோம்.
நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம வில்லேஜ் ஃபுட் ஹண்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.